அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து என்ன விலாகுன்னா, நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு எப்போவும் வருஷம் வருஷம் வந்து நோம்பு திறக்கறதுக்கு சேமியா பிரியாணி வச்சு கொடுப்போம். இந்த தடவை வந்து சேமியா பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் அக்கா வந்திருக்குறாங்க. எப்படி எப்போவும் செய்கிறதோட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால எங்கள் அக்கா மருமக எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலை இஞ்சி பூண்டு எல்லாம் உரிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த தக்காளியில் அளவு எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து தாளிச்சு விட்றதுக்கு நான் போய் நின்று தாளிச்சு விட்டுட்ருக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து சிலிண்ட்ரு வச்சு தான் நான் எப்போவுமே சமையல் பண்ணி கொடுத்து விடுவேன். இந்த அளவு சிலிண்ட்ரு தட்டுப்பாடுங்கிறதுனால நான் சட்டியும் அடுப்பு மட்டும் வாடகைக்கு எடுத்து விறகடுப்பாக தாளிச்சு விட்டுட்ருக்கிறேன். அப்புறம் விறகடுப்புலாம் நல்லா வெயில் அடிக்கிற சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலுக்கு விறகடுப்பில் நின்று தாளிச்சு விட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்கிறது இப்போ தெரியுது. அஸ்பர் அஸ்பர் நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரியாத காலி இடம் இருக்கிறனால அங்கே வச்சு சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நான் அந்த தீயில் வந்து ரொம்ப நிற்கவும் முடியல. ஆனால் அந்த சமையல் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது இப்போ தான் எங்களுக்கே தெரியும். இந்த அளவு கஷ்டப்படுறது ஒருத்தவங்களும் வேலை சமையல் வேலைகளை செஞ்சுட்ருக்குறாங்க. ஆனால் எங்கள் அக்கா ஒன்றா நாங்கள் வெயிலே நின்று பாருங்கள் சேவைலாம் ரெடி பண்ணி தாளிச்சு விட்டுட்ருக்குறோம். ஒரு வழி வெயிலில் நின்று தாளிச்சு விட்டு எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் விறகடுப்பில் வச்சதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே சேமியா பிரியாணி வந்துருந்துச்சு. ஆனால் கிளறக்குலாம் எங்கள் வீட்டுக்காரரும் எல்லாம் கிளறி கொடுத்தாங்க. என்னால் 30 கிலோ வந்து என்னால் கிளற முடியல. எங்கள் அவர் வந்து எல்லாம் கிளறிட்டாங்க. நெய் வந்து கிளறக்குள்ள ஒவ்வொரு நெய்யை ஊற்றி 1.5 கிலோ நெய் ஊற்றியாச்சு. இனி வந்து எல்லாம் வந்து பாத்திரத்தில் போட்டு பள்ளிவாசலுக்கு அனுப்பிச்சி விட்றது தான் வேலை. 2 பள்ளிவாசலுக்கும் எப்போவுமே கொடுப்போம். இப்போ வந்து தம் போட்டாச்சு. தம் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாம் பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாமே தீயெல்லாம் பிரித்து வச்சுட்டு 3 பாத்திரத்தில் நாங்கள் போட்டால் வந்து வீட்டில் நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு பசங்க குழந்தைங்க பேரம்பேத்திங்க எல்லாமே வந்து வர வச்சுருந்தோம். அவங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாம் நோம்பு வச்சவங்களுக்கும் எல்லாம் கொஞ்சம் பேக்கிங் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்குறதுக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நல்லா கஷ்டப்பட்டு விறகுல செஞ்சதுக்கு சரியான டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு தம் போடுற மாதிரி தம் போட வேண்டாம். மேலே தீயெல்லாம் போட வேண்டாம். அப்படியே சும்மா தீயை மட்டும் கீழே பிரித்து விட்டா அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். நெய்யை மட்டும் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கலர் எல்லா பாத்திரத்தில் நிரப்பிடலாம். 2 பள்ளிவாசலுக்கு வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதில் வந்து சின்ன அண்டாவில் எடுத்துகிட்ருக்குறோம். பெரிய பள்ளிக்கு சின்ன பள்ளிக்கு வந்து 2 பெரிய அண்டாவில் எடுத்துகிட்ருக்கிறேன். சூடாக எடுத்து போட வந்து உதுத்து விட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா சூடாக போட்டால் சேமியா வந்து நல்லா அமுந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் வந்து நாங்கள் மட்டனு கைமா போட்டிருக்கிறனால கைமா எல்லா பத்துக்கும் நிறுத்தி வரணும். எல்லாம் வந்து ஒட்டுக்க போட்டு கலர் எல்லாம் அப்படியே ஒன்றா வந்து பருத்தி விட்டால் தான் அந்த உதிரியாக இருக்கும். சேமியா வந்து உதிரியாக கிடைக்கும். நோம்பு திறக்கும் போது நல்லா உதிரியாக வரும் சாப்பாடு. அது 2-3 பேரும் சேர்ந்து எடுத்து போட்டால் தான் வந்து அந்த சேமியா வந்து சீக்கிரம் குலையாமல் வரும். அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நான் எங்கள் பொண்ணுங்க எங்கள் அக்கா மருமக எல்லாருமே எல்லாம் எடுத்து உதுத்து போட்டுட்ருக்குறோம். நாங்கள் போட அண்டாவில் வந்து எல்லாம் பருத்தி விட்டுட்ருக்குறாங்க. எல்லாம் போட்டு நிறச்சாச்சு. 2 பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி 5 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் பள்ளிவாசலுக்கு. அப்போ தான் நோம்பு திறக்கிறதுக்கு அவங்களெல்லாம் எடுத்து ஒரு பாதத்தில் போட்டு வைக்க முடியும். இது வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் நோம்பு திறக்க வச்சுருக்கிறனால நோம்பு திறக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே வந்து நாங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் கஞ்சி பள்ளியிலேருந்து கைமா கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் லெமன் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். லெமன் ஜூஸு, பப்ஸு எல்லாமே வந்து பப்ஸு, வடை போண்டா, ரோஸ் மில்க்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாமே வடை போண்டாவிலேருந்து எல்லாமே நிறைய சம்பத்தமாக தர்பூசணி எல்லாமே ரெடி பண்ணி குழந்தைகள்லாம் இருக்கிறனால
எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரெடி பண்ணி நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் தட்டில் போட்டு வச்சுட்ருக்குறோம். நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பொடிசுக சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறனால எல்லாம் ரோஸ் மில்க்கு எல்லாமே வந்து கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் ஊற்றிட்டு இருக்க முடியாது, எல்லாம் ஊற்றி முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்குறோம். எல்லாம் குழந்தைகளும் எல்லாம் லைனாக உட்கார ஆரம்பிச்சு நோம்பு திறக்கும் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் பாக்ஸ் வந்ததுமே நியத்தெல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் உட்காந்து துவா ஓதிட்டுருக்குறாங்க. குழந்தைகள்லாம் நோம்பு திறக்க துவா ஓதி முடிச்சுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்குது. குழந்தைகள்லாம் எல்லாம் கஞ்சி எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டம் பப்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் வேறு எப்படி உட்காந்துருக்குறாங்க. எங்கள் மச்சான் எங்கள் அக்கா எல்லாம் லைனாக உட்காந்துருக்குறோம். நாங்கள் வேலை செஞ்ச கலப்போ நான் அந்த பக்கம் போய் கால் நீட்டி வேறு உட்காந்துட்டேன். நல்லா மனசு நிறைவாக எல்லாம் நல்லபடியாக துவா ஓதி எல்லாம் குழந்தைகளை வந்து நல்லபடியாக நோம்பு திறந்துட்டாங்க. குழந்தைகளோட துவா தான் எல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்குருவோம். அதோடு வந்து வாட்டர் மிலானை வச்சு அந்த வாட்டர் மிலானு காமெடியெல்லாம் பண்ணி ஜோக் பண்ணி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. நல்லபடியாக எங்கள் தொழுகையோட பிளாக்கை முடிச்சுக்கிட்டோம்.